அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 ஏக்கருங்க எல்பிபி காடுங்க. பார்த்திங்கன்னா மண்ணு தடம் 16 அடி மண்ணு தடங்க. 16 அடி மண்ணு தடம் பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி தூரம் உள்ளே வரணுங்க. தார் ரோடு கட் ரோட்லேருந்து ஒரு 500 அடி தூரம் உள்ளே வந்தோம்னா காடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தெவரை செடி போட்டுருக்கு பாருங்க. இது வந்து தெவரை இந்த செடி போட்டுக்கிறத நான் பார்க்க வந்த காடு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம காட்டை பார்க்க வந்த காட்டை தாண்டி அடுத்து அந்த கரும்பு காடு தெரியுதுங்களா, அது வரைக்குமே இந்த தடம் வந்து கண்டினியூவாக போகுதுங்க. இதோட கட் ஆகலை. நம்ம இதில் இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குபேர மூலைங்க, குபேர மூலை நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம வந்து மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. அதாவது குபேர மூலையிலிருந்து அக்னி மூலை சைடு போயிட்டுருக்குறோம். காடு வந்து இந்த தெவர செடி போட்டிருக்கிறதாங்க. எல்பிபி தண்ணி பாசனம் மட்டும்தான் இருக்குதுங்க. இதுக்கு கிணறு போர் எந்த வசதியும் இல்லை. இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் ஒத்தக்குதிரையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குதுங்க. பைபாஸ் ரோட்டுக்கு இல்லை, ஈரோடு டு சத்தி பைபாஸ் இருக்குதுல்ல, அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள், இங்கேருந்து இந்த தெவரை இதிலிருந்து அப்படியே வந்து அந்த எருமை இருக்குதுல்ல, அதுக்கு இந்த பக்கம் நேராக அந்த டவர் லைன் போகுதில்ல, அது வரைக்கும் முழுசாக காட்டிடுறேன். காடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா மேற்கு சரிவு மாதிரி வருது. மேற்கு சரிவு தான். வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாங்க. கீழ்கை மேங்கை, அதாவது மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா காடு கொஞ்சம் குழியாக இருக்குது, கிழக்கு சைடு கொஞ்சம் மேடாக இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் சமம் படுத்திக்கலாங்க. நம்ம ஒரு சரிவாக பண்ணலின்னாலும் கூட மட்டமாக பண்ணுறலாம். கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது வேலை செய்யணும்னா காட்டில் ஒரு வேலையும் இல்லைங்க. நம்ம வந்து காட்டை மட்டம் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிரவி வேலை செய்யணும், அது மட்டும்தான். ஏரியாலாம் தண்ணி ஏரியா தாங்க. போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய ஏரியா தான். பாருங்கள், சுற்றி வரலாம் தோட்டம் தோப்பு பாக்கு தென்னையெல்லாம் இருந்துச்சுனாலே தண்ணி இருக்குதுன்னு தான். உங்களுக்கு இந்த காட்டு தவிர மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் தோட்டம் தாங்க. தோட்டம் தோப்பு அந்த மாதிரி. இந்த 2 வயல் முறையை வந்து அப்படியே கிழக்கு மேற்கு நீலியாக போயிடுதுங்க. அதுக்கோசரம் ரொம்ப அகலம் கம்மியாக நினச்சிக்க வேண்டாங்க. ஒரு 120 அடி அகலம் வருங்க. இந்த டவர் லைன் பார்த்திங்கன்னா இந்த காடு கடைசியில், அதாவது அக்னி மூலைக்கும் ஜல மூலைக்கும் கடைசியில் கிழக்கோட்டில் கடைசி வயலில் ஒரு குத்து மதிப்பு ஒரு 25 அடி உள்ள காட்டுக்குள்ளே டவர் போகுதுங்க. இப்போ இந்த காட்டினுடைய பவுண்ட்ரி வந்து இதுதாங்க. இது ஒரு எல்பிபி கொப்பு வாய்க்கால். இது அந்த காட்டினுடைய பவுண்ட்ரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் லைன் பாருங்கள், காட்டுற பாருங்கள் மேலே. கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் வந்து கிராஸ் ஆகுதுங்க. அக்னி மூலையிலிருந்து ஜலமூலை சைடில் கொஞ்சமாக ஒரு 20 அடிக்கு 25 அடிக்கு வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுது. பெருசாக ஒன்றும் பாதிக்கலை. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த தென்னை மரம் தெவரை போட்டு இருந்துச்சுங்களா, அங்கேருந்தால் நம்ம வந்தோம். அதனால் ஒன்றும் பெரிய குறையாக சொல்ல முடியாது. இப்போ நம்ம அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலைங்க. இது தாங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேருங்க.
இதிலிருந்து ஒரே நேர் அந்த தென்னை மரத்துக்கிட்ட, அதாவது இந்த காட்டினோட வாயு மூலை பாருங்கள், தென்னை மரம் தெரியுதுங்களா, அது வரைக்கும் அதுதான் வந்து இந்த பவுண்ட்ரிங்க, மேற்கோட்டில் பவுண்ட்ரி. இதிலிருந்து ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் இல்லை. காட்டினோட அமைப்பு வந்து நல்லா இருக்குது, பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சரிவு மட்டும் பார்த்திங்கன்னா மேற்கு சரிவாக இருக்குது, அதையும் நீங்கள் நிரப்பி ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மட்டமாக. ஏன்னா இந்த பக்கம் மேடாக கிழக்கு ஓட்டில் வந்து மேடாக இருக்கிற காரணத்தினால. இப்போ நம்ம ஜலமூலையிலேருந்து வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறோம். விலை பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிட்டுங்களா, இல்லை கடைசியாக சொல்லிட்டுமா? இருங்க, வந்துட்டோம். உங்களுக்கு கடைசி எண்டு பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் கடுசாக தான் இருக்குது, தோட்டமெல்லாம் பார்க்குற பட்சத்தில். இந்த காடு வந்து கொஞ்சம் கணிசமாக சொல்கிறாங்க. அதனால் இந்த விலைக்கு இந்த மண்ணு தடத்துக்கு எல்பிபி காட்டுக்கு தகுந்த விலை தான் சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்ம குறைச்சி பேசிக்கலாம். மற்றவர்களுக்கு வந்து 4 மூலை எதுவும் கட் ஆகலை, நல்லா இருக்குது. காட்டோட அமைப்பு கிழக்கு மேற்கு நீலியில் இருக்குது, அமைஞ்சிருக்குதுங்க. தடம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கையில் வருது. எல்பிபி வாய்க்கால் பார்த்திங்கன்னா கிழகையில் வருதுங்க. விலை சொல்லிடுறேங்க. வந்துங்க ஒரு ஏக்கர் வந்து 55 லட்சம் சொல்கிறாங்க. குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லியே குத்து மதிப்பாக எனக்கு வந்து இது எவ்வளோக்குங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேங்க. மற்றபடிக்கு வந்து இந்த ஏரியாவில் இந்த காடு வந்து ஓகே தான். இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ காடு தோட்டம் நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணி விட்ருங்க. எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், எதாக இருந்தாலும் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதான் இந்த காட்டினோட வாயு மூலைங்க. இப்போ நீங்கள் 4 மூலையும் பார்த்துட்டீங்க. தடம் வந்து இதிலிருந்து மறுபடியும் வந்து அடுத்த காட்டுக்கு, அந்த கரும்பு காட்டுக்கெல்லாம் வந்து இதில் கண்டினியூவாக போயிட்டுருக்குதுங்க. இதோட கட் ஆகலை. நன்றி, வணக்கம்.